நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் பாத்துறேன் மாமா. சொல்லுங்க. ஜானகி சொன்னேன்ல, பிரபா போயிட்டீங்களே. என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே. எனக்கு காவேரி, போன் எடுமா. வேணாம் சித்தி, நீங்களே எடுங்க. ஏன் நீ எடுக்க மாட்டியா? வேணாம் சித்தி, நான் ராசி இல்லாதவ. இந்த வீட்டில் நான் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும். ஒவ்வொரு தடவை போன் அடிக்கும் போதும் நானும் நல்ல நியூஸா வரும்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா நான் அடிக்கும் போதெல்லாம் கெட்ட நியூஸாவே வருது. இன்னைக்கு நீங்க போன் எடுங்க, நல்ல நியூஸா இருக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். ஹலோ மேடம், நான் யோகி பேசுறேன். என்ன யோகி? யோகி, ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? பெரிய அத்தை இறந்துட்டாங்க. ஐயோ, அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம மாமாவும் இறந்துட்டாரு. இப்பதான் மேடம். என்ன சொல்றீங்க யோகி? நீங்க உடனே புறப்பட்டு வாங்க மேடம். சீனு உங்க கூட தானே இருக்கா? என் கூட தான் இருக்கா மேடம். மேடம், ஒரு புது வேஷ்டி எடுத்துட்டு வாங்க சீனுக்காக.
எதுக்கு யோகி? 2 பேரோட சடங்க சீனு தான் செய்யணும்னு மாமா உயில் எழுதி வச்சிருக்காரு. யோகி, பிரபாவதி எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க. மேடம், பிரபாவதி என்ன பிரச்சனை பண்ணாலும் நம்ம சமாளிச்சு தான் ஆகணும். ஐயோ, அவங்க கடைசி ஆசையை நம்ம தான் நிறைவேற்றி வைக்கணும். சீக்கிரம் வாங்க மேடம். இதோ வந்துட்டேன். ஆ, औषधी वैद्यमादाच द्रव्यशक्ति प्रभाविनी वैद्या वैद्य सिरिंचा. ஹலோ ஹலோ, வேலுமணி இருக்காரா? இருக்காரு. நீங்கள் யார்? மகாலிங்க வீட்டிலேருந்து பேசுகிறேன். ரொம்ப அர்ஜென்டான விஷயம், கொஞ்சம் கூப்பிடுங்களா அவரை? கொஞ்சம் இருங்க. வேலுமணி அண்ணா, என்னடா? மகாலிங்க ஐயா வீட்டிலேருந்து ஃபோன். வரேன். இந்தாங்கண்ணா. போய் காஃபி கொண்டா போடா. ம். ஹலோ, யாரு? வேலுமணி சாரா? யார் பேசுறது? நான் மேனேஜர் பேசுகிறேன். அம்மா திடீர்னு இறந்து போயிட்டாங்க. அந்த அதிர்ச்சியில ஐயாவும் ஹார்ட் அட்டாக்ல இருந்துட்டாரு. நீங்க பிரபாவதி மேடத்தை கூட்டிட்டு உடனே வந்து சேருங்க வேலுமணி சார். சரிங்க. பாப்பா, பெரியம்மா இறந்துட்டாங்களா? பிரசாத், உங்க தாத்தாவும் பாட்டி இறந்துட்டாங்கடா. பாப்பா, இது அழற நேரம் இல்ல. இப்படியே நீ அழுதுகிட்டு இருந்த, இத பயன்படுத்தி பெரியப்பாவோட மொத்த சொத்தி அவர் 2வது சம்சாரம் ஜானை அவர் மாப்பிள வளர்ந்தும் அடிச்சு போயிடுவாங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த நேரத்துல மனசு இருக்க துக்கத்தை விட தைரியம் ஜெயிச்சாகணும். வாங்க போலாம். அட வான்னு சொன்னல, பாப்பா.
எஸ்ஆர் மகாலிங்கம், பத்மாவதி மகாலிங்கம். குட் மார்னிங் மேடம். தப்பண்டிங்க மேடம், ரொம்ப தப்பண்டிங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிரசாத் செய்ய வேண்டிய காரியத்தை சீனிவாசனை செய்ய வச்சு ரொம்ப தப்பண்டிங்க. நாளைக்கு லீகலாக அவங்க உரிமை கோரத்துக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. சீனிவாசன் போய் கொல்லி வச்சுக்கிட்டு இருக்கான், தூரம் இருந்து பிரசாத் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னால் பார்க்க சைக்கிளே மேடம், ரொம்ப தப்பண்டிங்க நீங்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான். அன்னைக்கு யார் பேசினாலும் அவங்க மௌனமா நின்றுட்டு இருந்தாங்க. என் சொந்த தாத்தா பாட்டிக்கு என்னால குழி வைக்க முடியல. அந்த ஸ்ரீனிவாஸ் குழி வச்சான். அதுக்கு காரணம் அந்த யோகி. வேலுமணி மாமா அந்த வீட்டுக்குள்ளேயே வரவிடல. மௌனமாவே நின்னாங்க சார். சார் இப்ப எல்லாம் எங்க அம்மா ஸ்ரீனிவாச பார்த்தா திணறாங்க, பயப்படுறாங்க. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? ஏமா ஏன் ஸ்ரீனிவாச பார்த்து பயப்படுறீங்க? ஏன்னா அவன் நான் பெத்த புள்ள பாரு, அதனால தான் அவனை பார்த்து பயப்படுறேன். பெருசா கேட்குறான். எனக்கு ஒன்று பார்த்தா தாண்டா பயமா இருக்கு. என்ன புரியலையா? நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அந்த சாருல தப்பினாடி சுத்துற பாரு. எனக்கு மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. அம்மா நான் சாருவா பார்க்கல, சத்தியமா சொல்றேன். அவகிட்ட பேசிய ரொம்ப நாள் ஆச்சு. பொய் சொல்லாத. ஆமா, இப்பெல்லாம் நான் வாயை திறந்து பேசினாலே பொய்ன்னு சொல்றீங்க. நீங்க வேணா மாமா விசாரிச்சு பாருங்க, உண்மை தெரியும். ஆமா, அவன் ரொம்ப ஒழுங்கு. அவனை போய் கேட்கறதுக்கு. பிரசாத், நான் வந்த விஷயமே வேற. நீங்கள் வேற டாபிக் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. எவ்வளவோ ஏராளமான சொத்து கிடக்கு. கண்டிப்பாக அவங்க ஏதாவது உயிர் எழுதி வச்சுருப்பாங்க. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்களா? ஏதாவது தெரியுமா அதை பற்றி? அப்படி தெரியலனா என் ஃப்ரெண்டு தான் கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் அப்பாவோட அட்வொகேட். அவர் வீட்டுக்கு போவோம், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்குவோம். புறப்படுங்க, வாங்க. கொஞ்சம் இருங்க. படிச்சு பாருங்க. நல்ல வேலை மேடம், இது உங்கள் கையில் கிடச்சிது. யார் கண்ணிலையும் படாமல் பார்த்துக்குங்க. உங்கள் அப்பா இப்படி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கல மேடம். எல்லா சொத்தையும் ஜானகி பேரில் எழுதி வச்சிருக்காரு. அங்கே எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தப்போ நான் எதுக்காக மௌனமா இருந்தேன்? சீனுவை கொல்லி போட சொல்லும்போது அப்பவும் நான் எதுக்கு மௌனமா இருந்தேன்? அங்கே நடந்ததை பார்த்துக்கிட்டு நான் ஏன் மௌனமா இருந்தேன்? வேலுமணியை வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னப்பவும் நான் எதுக்காக மௌனமா இருந்தேன்? எல்லாத்துக்கும் காரணம் இந்த உயில் தான். எங்க அப்பா அம்மா செத்த உடனே அவங்க முகத்தை பார்க்கறதுக்காக நான் அங்கே போல. எங்க அப்பா இந்த மாதிரி ஏதாவது ஏடாகுடமா செஞ்சு வச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியும். வீடெல்லாம் தேடி பார்த்தேன். பெட்டு மேல இந்த உயில் கடந்தது. எடுத்து படிச்சு பார்த்தேன். எல்லாம் ஜானகி பேர்ல எழுதி இருந்தது. அப்பதான் எங்க அப்பா எனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு புரிஞ்சுது. அந்த அதிர்ச்சியில நான் மௌனமாயிட்டேன். மேடம், இனிமே இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் மேடம். கண்டிப்பா என்கிட்ட தான் இருக்கும். இதை எப்படி ஜாக்கிரதையா வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். மேடம், நீங்கள் இப்பயே கிளம்புங்க. உங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறவங்களாம் வெளியேற்றுவோம், பூட்டி சாவி எடுத்துக்குவோம், துணி கடை, ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுவோம். கிளம்புங்க. சார் வேண்டாம், அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம். ஒரிஜினல் உயில் நம்ம கிட்ட இருக்க தைரியத்தில் அந்த மாதிரி எந்த காரியமும் செய்ய வேண்டாம். ஒருவேளை டூப்ளிகேட் காப்பி அவங்க கையில் இருந்து நாம இப்போ பண்றது அவங்களுக்கு சாதகமா போச்சுன்னா இப்போ எதுவும் செய்ய வேண்டாம். ஏற்கனவே எல்லாம் துக்கத்தில் இருக்காங்க. ஒரு 15 நாள் போட்டு சார் எல்லா காரியமும் முடியட்டும். அப்புறம் நானே அவங்களை கூப்பிடுறேன். நாங்கள் தான் அந்த சொத்தோட ஒரிஜினல் ஓனர்ஸ். உங்கள் கையில் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்போம். அவங்க கையில் எந்த டாக்குமெண்ட்டும் இருக்காது. ஏன்னா ஒரிஜினல் உயில் நம்ம கையில் இருக்கு இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க. வீடு, ஃபேக்ட்ரி எல்லாம் நமக்கு சொந்தம் மேடம்ல. பிரசாத் சொல்றதுதான் சரி. சரி பிரசாத், சாரதாக்கு 1 கோடி ரூபாய் உங்கள் தாத்தா கொடுத்துருக்காரு. அது விஷயமா என்ன பண்ண போறீங்க? தமிழ் சார்,
இந்த டாக்குமெண்ட் நம்ம கையில் கிடைச்சது நமக்கு அமைஞ்ச மிகப்பெரிய லக். இதில் தாத்தா என்ன எழுதியிருக்காருமா, சாரதாவுக்கு நான் கொடுத்த 1 கோடி ரூபாய் கடன் இல்லை, அன்பளிப்புன்னு எழுதியிருக்காரு. சார், முதல் காரியம் அந்த டாக்குமெண்ட் எரிச்சிடுங்க. அதுக்கப்புறம் சாரதாவுக்கு நாம் ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். இந்த மாதிரி நாங்கள் எங்கள் தாத்தாவோட அக்கௌண்ட்ஸ் புக்கை பார்த்தோம், அதில் எங்கள் தாத்தா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்காருன்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு, அதை திருப்பி கொடுங்கன்னு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். நிச்சயமாக சாரதா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாதுமா. ஆட்டோமேட்டிக்காக சாரதா எல்லாம் உங்கள் கைக்கு வந்துடும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, 15 நாள் 15 நாள் நம்ம மௌனமாகவே இருப்போம். 15 நாள் ஆனதுக்கப்புறம் நாம் நம்ம விளையாட்ட ஆரம்பிப்போம். கண்டிப்பாக பிரசாத், எல்லாமே நமக்கு சாதகமாக தான் அமையும். மறந்துட்டாங்க, பத்திரமா வச்சிடலான்னு பார்த்தேன். அம்மா காஃபி. வேண்டாம். எங்கள் அம்மா அப்படிப்பட்டவங்க இல்லை சார். ஐயா காஃபி. வீட்டில் இருக்கும் இருட்டை விரட்டுவதற்காக ஒருவன் வாளி வாளியாக இருட்டை மொண்டு கொண்டு வந்து வீதியில் கொட்டி கொண்டிருந்தானாம். இருட்டைச் சுற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் இருட்டை வெளியேற்ற முடியாது. ஒளியில்லாமை என்பதுதான் இருட்டு. அதனால் ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வைத்தால் இருட்டு ஓடிவிடும். ஒரு பெரியவர் தன் சம்சாரத்தோட வெளிநாடு போயிட்டு கப்பலை திரும்பி வந்துட்டு இருந்தார். திடீர்னு நடுக்கடல்ல புயல் அடிக்க ஆரம்பிச்சது. எந்த நேரத்திலையும் அந்த கப்பல் கவுந்துடலான்னு பயம் வந்துடுச்சு. அந்த கப்பல் இருந்த எல்லாரும் அவங்களோட இஷ்ட தெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த பெரியவர் மட்டும் எதுவும் பேசாம மௌனமா உட்காந்துக்கிட்டு இருந்தார். அவர் சம்சாரம் கேட்டாங்க, ஏங்க உங்களுக்கு பயமா இல்லையான்னு. உடனே அந்த பெரியவர் தான் இடுப்புல வச்சிருந்த கத்தி எடுத்து ஓங்கி அவர் சம்சாரத்தை குத்த போனார். அந்த அம்மா பேசாம இருந்தாங்க. ஏம்மா உனக்கு பயமா இல்லையான்னு கேட்டார். கத்தி வேணா பயங்கரமானதா இருக்கலாம், ஆனா அந்த கையில் பிடிச்சிருக்கிறவர் என் மேல உசுரையே வச்சிருக்கிற என்னோட அன்பு கணவர், அதனால பயம் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் புயல் வேணா பயங்கரமானதா இருக்கலாம், ஆனா அந்த புயல் வீச காரணமான அந்த கடவுள் அன்பு உடையமானவர், அதனால எனக்கு பயம் இல்லைன்னு அவர் சொன்னார். துன்பம் உச்சமா வரும்போது படைத்தவன் பார்த்து கொள்வான்னு பகவான் மேல பாரத்தை போட்டு அமைதியா இருக்கணும். எடுத்து வைக்கும் அடியெல்லாம் வழுக்கும் போது முடிவை கடவுளிடத்திலே விட்டுவிடு. அவன் மீது நம்பிக்கை இல்லை என்றால் காலத்திடம் விட்டுவிடு. நடுக்கடலில் தத்தளிக்கும் ஆளே இல்லாத படகு கூட என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு கரையை போய் சேரும். மனமே கலங்காதிரு. நீ பிறப்பதற்கு முன்பாகவே உன் தாயின் மார்பகங்களில் பாலை சுரக்க வைத்த இறைவன், நீ இந்த உலகத்தை விட்டு போன பிற்பாடும் உனக்காக வேறு ஒரு உலகத்தை படைத்து வைத்திருப்பான். அதனால் நீ நம்பிக்கையோடு இரு. அப்பா, அப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? அப்பா, சீனு பாருங்க உங்களை வரைஞ்சிருக்கான். இது உங்களுக்கு தான்ப்பா.
பத்மாவதி அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த அதிர்ச்சியில மகாலிங்கம் சாரும் இறந்து போயிட்டாரு. பாவம்பா, ஜானகி பாட்டி தனியா இருக்காங்க. இந்த உலகத்துல யாருமே தனியா இல்லம்மா. அப்பா, நம்ம வீட்டுக்கு அம்மா வந்தாங்கப்பா. வந்து என்னை கட்டி பிடிச்சி அழுதாங்க. அவங்க தெரிஞ்சிட்டாங்கப்பா. காவேரியில குளிக்கும்போது கங்கையை நினைச்சிட்டு இருந்திருக்கா. தனக்கு எது அமையுதோ அதை வச்சு பாவம் அவளால சந்தோஷமா இருக்க முடியல. நீங்க எப்ப வீட்டுக்கு வரீங்க? என்னைக்கு நான் வரணும்னு விதிக்கப்பட்டிருக்கோ அன்னைக்கு நான் கண்டிப்பா வருவேன். புறப்படுங்க. ஸ்ரீ, என்னப்பா? இவனை பத்திரமா பாத்துக்க. என்னங்க? உன் கைக்குள்ளேயே வச்சுக்க. வாங்க யோகி. வாங்க சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மாமா இன்னைக்கு அவர் காலையில ரிலீஸ் ஆகி போயிட்டாரு. நீங்க தான் வந்து கூட்டிட்டு போயிருப்பீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன யோகி, எங்க போயிருப்பாரு? வரேன் சார். ஹலோ ஹலோ, யார் சார் நீங்க? இதுதான் அந்த பிரபாவதி வீடு. எங்க பாப்பா வீட்டுக்குள்ளேயே வந்து பிரபாவதி வீடு தானான்னு கேக்குறீங்கன்னா உண்மையிலேயே நீங்க தைரியசாலி தான் சார். மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்கலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வயசாகி கூட உங்க ஜில்லு இளவை பருவத்துறது மாதிரியே இருக்கு போல் இருக்கு. என்ன விஷயம் வந்தீங்க சார்? நீங்க யாரை பார்க்கணும்? சாரதாவோட பிசினஸ் அழிச்சு அவளை நடுரோட்டுக்கு கொண்டு வந்த பிரபாவதியோட வீடு இதுதானே? விவரமில்லாத ஆளா இருக்கீங்க சார். சாரதா அழிஞ்சது வாஸ்தவம், பிசினஸ்ல நஷ்டம் ஆனது வாஸ்தவம், தெருக்கு வந்தது வாஸ்தவம். ஆனா அதுக்கெல்லாம் பிரபாவதி அவங்க பையன் பிரசாதம் காரணம் இல்லை சார். நாங்க 3 பேரும் கூட்டணியா சேர்ந்து இந்த காரியத்தை பண்ணோம். சாரதா தோத்ததுனால நாங்க ஜெயிச்சிட்டோம். வெற்றி என்னால வந்தது ஒன்னாலதுன்னு சண்டை போட்டிருக்காங்க. ஆனா உண்மையோட உன்னத காரணம் நான் தான் சார். ஏன் சார் வேணா சாரதா குடும்பத்தை எப்படிலாம் அழிச்சேன்னு பட்டியல் போட்டு சொல்றேன், கேக்குறீங்களா? நம்பர் 1, எங்க பாப்பா சாரதாவோட புருஷன் ராவு மாப்பிள்ள இல்ல, அவனை லவ் பண்ணிச்சு சார். இவன் நைஸா காரியத்தெல்லாம் சாதிச்சுக்கிட்டு உன்னை நான் காதலிக்கல, உன்னை தங்கச்சிமா நினைக்கிறேன்னு சொல்லி கைட்டிட்டான் சார். உடனே எங்க பெரியப்பா எங்க பாப்பாவை சமாதானப்படுத்தி அமெரிக்கால ஒரு மாப்பிள்ளையை கட்டி வச்சு செட்டில் பண்ணலான்னு பார்த்தாரு சார். பாப்பா கல்யாணம் அமெரிக்கால செட்டில் ஆனா அப்புறம் ஏன் பொழப்பு என்ன சார் ஆகுறது? நானும் பொழைக்கணும், எங்க பாப்பாவும் பழிவாகணும். பார்த்தேன் ராமு கையை வச்சு அவன் கண்ணை எப்படிரா குத்துறது? அவன் கூட ஒட்டி போறத மாதிரி ஒருத்தன் கிருஷ்ணா அவன் ஃப்ரெண்டு, அவனை எங்க பாப்பா கட்டி போட்டேன். ஒரே வீட்டில் வாழ வச்சு உறவாடியே டார்ச்சர் பண்ண சார். ஆனா இவ்வளோ டார்ச்சரையும் தாண்டி சும்மா சொல்லக்கூடாது சார்.
அந்த பொம்பளை சாரதா தெல்லுக்காரி படபடபடன்னு வளர்ந்துட்டா. இந்த பக்கம் காவேரி காமெண்ட்ஸ், இந்த பக்கம் சாரதா இல்ல கட்டான். பார்த்தேன், யோசிச்சு பார்த்தேன், பிளான் ஒரே அடி அடிச்சேன். எங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு கேஸ போட வச்சு இழுபறில் இருக்கு சார். கூடிய சீக்கிரத்தை கேஸ் நாங்க தான் சார் ஜெயிப்போம். கண்டிப்பா சார். அப்புறம் சார் இந்த பசங்க இருக்காங்களே தனித்தனியா பிரிச்சு, ஏன் தெரியுமா, சாரதா இருக்காளே அவர் ராமுவோட செட்டப் சரி சேர்த்துக்கிட்டோம் சார். ஒரிஜினல் பொண்டாட்டி இல்ல, ஒரிஜினல் பொண்டாட்டி வைதேகின்னு ஒருத்தி இருக்கா. அவ பொண்ணு பேரு காவேரி. அந்த பொண்ணை நாகுன்ற ஃப்ராடோட லவ் பண்ண வச்சு ஊரோட்டு ஓட வச்ச பிளான் பண்ணேன். அதை முறியடிச்சு சாரதா நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா சார். என் மனசு தாங்குமா? வெயிட்டிங் இருந்தேன். சாரதா உனக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு, அது வாழ்க்கை நான் கெடுப்பேன்னு வெயிட் பண்ணேன். அந்த நேரம் பார்த்த விட்டா சார் ஒரு ஃபிளாஷ்பேக். பெரிய கலெக்டரா இருந்தாலும் அவங்க அப்பா ஈஸ்வர் பாண்டி பெரிய தாதாவா எவனா தான் எனக்கு என்ன சார். அதே மாதிரி சாரதாவோட பொண்ணு வளர்ந்துச்சு, பேரு ஸ்வேதா. என் சிஷியம் ஒருத்தன் ஃப்ராட் கண்ணன் ஒருத்தன் இருந்தான். அவளோட செட்டப் பண்ணி ஊரை விட்டு ஓட வச்சேன் சார். அதிக வாழ்ந்துட்டு இருக்கப்போ ஸ்லம்பல இட்லி சுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு சார். அந்த சாரதாவோட புருஷன் ராமு இருக்கானே, அவன் எங்க இருக்கான் தெரியுமா? அனாத ஆசிரமத்தில் அனாதையா வாழ்ந்துகிட்டு இருக்கான் சார். அவன் எப்படி புறப்படுத்துறான்? அங்க இருக்க தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்தி வைத்த கழுவுறான் சார். ஆமா, இந்த விஷயம் எங்க 3 பேருக்கு தானே தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? உலக அளவுல நான் ஃபேமஸ் ஆயிட்டேனா? சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. எந்த குடியை கெடுக்கணும், எந்த குடும்பத்தை அழிக்கணும் சொல்லுங்க சார், நான் செய்யறேன். என்ன சார் என் நம்பிக்கை இல்லையா சார்? நான் ஒரு இடத்துல காலை வச்சேன்னா அந்த வீடு மட்டும் இல்லை, அதை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு எல்லாம் நாசமா மண்ணா போயிடும். இந்த பொக்கரையில் போட்டு அணுகுண்ட மாதிரி சார் நான். சொல்லுங்க சார், நான் செய்யறேன். அட இதை விடுங்க சார், இதோட உச்சக்கட்டமாக ஒரு காரியம் பண்ணியிருக்கேன். இந்த சாரதா இருக்காங்களே, அவங்க சொந்தமாக ஒரு ஓட்டு வீடு இருக்கு. அது நியாயமா அவங்க சொந்தம் தான். இந்த கிருஷ்ணா மாப்பிள்ளைக்காக விட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் போய் அங்கே உக்காந்துக்கிட்டேன். காலி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். சாரதாமே காலை உழத குறைய கெஞ்சி கேட்டுச்சு. வேலையா இந்த இடத்த காலி பண்ணக்கூடியா, இதை வித்து தான் என் பிசினஸ் செட்டரைட் பண்ணணும், என் வயிற்ற கழுவணும்னு கெஞ்சி கேட்டுச்சு. நானோன்னு சொல்லிட்டேன், காலி பண்ண மாட்டேன். எவ்வளவு ரவுடி பசங்க அனுப்பிச்சு பார்த்தது சார். நான் அம்மா கிட்ட நடக்கல, அவங்க அப்பன் ஈஸ்வரா பாண்டியனே இங்க வாழ்ந்தாலும் சரி நம்ம கிட்ட வேலை நடக்காது சார். நீதான் அந்த வேலுமணியா? அதுல என்ன சார் உங்களுக்கு சந்தேகம்? 1 நிமிட். பாத்தீங்களா, உலகத்திலேயே இந்த ராஜ நட நான் மட்டும் தான் சார் நடப்பேன். சார் என்ன ப்ராஜெக்ட் சொல்லுங்க சார். அந்த ப்ராஜெக்ட் கரெக்ட் பண்ணி சீக்கிரமா சரி பண்றேன் சார். சார் அந்த ப்ராஜெக்டை சொல்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்டை இன்வால்வ்மெண்டா கேட்கறதுக்கு நீங்க ஏதாவது கொடுத்து நான் வாங்கணும் சார். சார் சின்னதாக அட்வான்ஸ் கொடுங்க சார். அட்வான்ஸ் வேணுமா? ஆமா சார், இப்பயே கொடுங்க சார். கண்டிப்பா வேணுமா? கொடுங்க சார். போக சார், நீங்க வாங்கிக்கிறியா? ஆமா சார். ஒன்னு அழிச்சிட்டு எங்கிட்ட பெருமையா பேசுறேன். ஜெயில இருந்து வந்திருக்கேன். ஒண்ணு உங்களா எந்த மோளு போட்டு பிச்சையில தின்னு வளர்ந்துட்டு அவளுக்கு துரோகம் பண்றீங்களா? பூண்டோட எல்லாம் சேர்ந்துச்சுவேன். சொல்லிட்டேன் ஜாக்கிரதை. அரிசிகள் எல்லாத்திலையும் சாரதாவோட அப்பாடா ஈஸ்வர பாண்டியன்டா ஜெயில சாரதாவோட அப்படா நீ அழிச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கொஞ்சம் பாக்கி இருக்கு. அவளோட சேர்த்து உன்னையும் அழிச்சு. நீ என்னடா அழைக்கிறதுக்கு? உங்க எல்லாரும் ஒவ்வொரு அடிச்சிடா. கை பிரபாவதி இந்த மூளை எந்த மூளை சாரதைக்கு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணன உன்னையும் உன் குடும்பத்தை இந்த ஈஸ்வர பாண்டியன் கூடோட எழுத்து வேண்டி ஞாபகம் வச்சுக்கோ. சொல்லிட்டேன் ஈஸ்வர பாண்டியன். அதுக்கு முன்னாடி உன்னை நான் கொண்டுட்டேன்டா. போடா போடியா போடா போடா அந்த பக்கம். பிரசாத்,
நீ அந்த ஈஸ்வர பாண்டியனை அழிச்சிடு. ஆமாண்டா மாப்பிள்ளை, சாரதாவாது சமாதான முறையிலே சண்டை போடுவா. ரவுடி மாதிரி அடிக்கிறான்டா, கொஞ்சம் லேட்டா வந்துருதே, என்னை மிதிச்சே கொண்டு இருப்பான்டா. அம்மா நீ அவனை அழிச்சிடு, இல்லைனா அவ ஒன்ன அழிச்சிடுவா. பிரசாத் சீக்கிரத்துக்கு வழி பண்றா, என்னை நல்ல அடையாளம் வச்சுட்டான்டா. நான் ஒரு மூதேவி, அவனுக்கு நடந்து காமிச்சிட்டு என் கால நல்ல அடையாளம் வச்சுக்கிட்டான்டா. அவனை மட்டும் சீக்கிரம் கொல்லல, என் பொண்டாடி ஒரு சிதம்பரத்துக்கு ஓடிட்டு வந்தா. கோயில் வாசல்ல கற்பூர வித்தாது பொழைச்சு பண்ணா. அப்பா பாப்பா, உருப்படியா இருந்த ஒரு காலையும் உடைச்சிட்டானே மாமா. ஈஸ்வர பாண்டியன் ஒரு கூல் ட்ரிங்க் கொடுப்பா. இந்தாங்க மாமா. உனக்கு வேண்டாமா? வேண்டாம் மாமா, நீங்க சாப்பிடுங்க. மாமா ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணிட்டேன். சாயங்காலம் 5:30 மணிக்கு வண்டி. நீங்கள் ஊருக்கு போயிடுங்க. சண்முக அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் வீடு பார்த்து வச்சிருக்காரு. நீங்கள் போய் அங்கே இருங்க. மாதம் மாதம் நான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன். யாருக்காக இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்க? உங்களுக்காக தான் மாமா. திருநெல்வேலி ஜில்லாலேயே ராஜா மாதிரி வாழ்ந்தவன் இந்த ஈஸ்வரன். கவர்மெண்ட்னால என் சொத்தை அழிக்க முடிஞ்சது. நீ என் கௌரவத்தை அழிக்க பார்க்கறியா? இல்ல, நான் போக மாட்டேன். இங்க எங்க இருக்க போறீங்க? ஏன், என் மோளு சாரதால வீடுண்டല്ലോ, நான் அங்க போய் இருந்துக்கிறேன். அவங்க உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. யோகி, இத்தனை வருஷம் நான் ஜெயில கழிச்சு திரும்பி இப்ப நல்லவனா வாழணும் வந்திருக்கப்பா. கண்டிப்பா சாரதா ஏத்துக்குவா. மாமா, நீங்க ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி நேரா சாரதா வீட்டுக்கு போயிருந்தா ஒருவேளை அவங்க உங்களை ஏத்துட்டு இருப்பாங்க. நீங்க பிரபாவதி வீட்டுக்கு போய் எல்லாரையும் அடிச்சு சண்டை போட்டு இப்ப கையில கட்டோட நிக்கிறீங்க. நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா கூட அவங்க நம்ப மாட்டாங்க. யோகி, எந்த மோள் என்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. கண்டிப்பா அவன் மனசுல என் மேல பாசம் இருக்கும்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் என்னை ஏத்துக்குவா. இந்தா, என்னோட கடைசி காலம் என் மோளு சாரதரை கூட கழிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. வா, சாரதா வீட்டுக்கு போலாம். உங்க இஷ்டம்.
சக்தி ஐயோ, சக்தி 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 போல சாரதா மோளே சாரதா எப்படிமா இருக்க? உன்னை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கா நான் இத்தனை வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த நாயண்ட மோள பிரபாவதி தானே? சொல்லுமா, ஒரு வார்த்தை சொல்லுமா. அவன் தலையை சீவியும் காலடியில் கொண்டு வந்து வைக்கிறேன். பேச மாட்டேப்பா. அச்சம் வந்திருக்கம்மா, உன் அப்பா வந்திருக்கம்மா. என்னை உட்கார சொல்லி உன் கையால ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க மாட்டியா? யோகி, முதல்ல அவரை வெளியே போ சொல்லுங்க. மேடம், யோகி, அவரை வெளியே போ சொல்லுங்க. என்னம்மா இப்படி பேசுற? நான் உன்னை பெத்த அப்பாமா. நீங்க எனக்கு அப்பா இல்ல, என் தங்கச்சி கொண்ட கொலைக்காரன். இங்க இருந்து போங்க ப்ளீஸ். யோகி போ சொல்லுங்க ப்ளீஸ். யோகி சொல்லப்பா, யோகி தயவு செஞ்சு சொல்லப்பா. அன்பு பாசம் இதெல்லாம் கிடைக்காதுன்னு ஏகி வந்திருக்கப்பா. சாரதா நிழல்ல வாழணும்னு வந்திருக்கப்பா. செஞ்ச பாவத்தை எல்லாம் சாரதா காலில் போட்டு அழுது அதுக்கு பிராயச்சித்தம் கேட்க வந்திருக்கப்பா. சக்திக்கு பண்ண பாவத்துக்கு சாரதா கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கப்பா. சொல்லுப்பா யோகி, சொல்லு. சொல்லியா? சக்தி என்னைக்கு இறந்தாலோ அன்னைக்கு அந்த சாரதா இறந்து போயிட்டா. உங்க நிழல் கூட என் மேல படக்கூடாது. இப்ப நான் ராமுங்கிற ஒரு நல்லவருக்கு மனைவியா இருக்கேன். இங்க இருந்து போங்க. அப்படியெல்லாம் சொல்லாது சாரதா. கொஞ்ச நாள் நான் ரவுடி கொலகாரா அப்படியெல்லாம் வாழ்ந்தேன். அதுக்காக நிறைய நாள் நான் ஜெயில கழிச்சிட்டேம்மா. மிச்சம் இருக்கிற கொஞ்ச நாள் உன் கூட என் பொண்ணு சாரதா கூட இருந்து வாழ்க்கையை கழிச்சிடலான்னு பாக்குறம்மா. என்ன வெறுத்து ஒதுக்கிடாதம்மா. உங்களை இந்த வீட்டுல சேர்க்கிறதா? என் தங்கச்சி அம்மாவையும் துடிக்க துடிக்க கொண்டீங்களே, அவங்க ஆத்மா என்ன சும்மா விடாது. முதல்ல இங்க இருந்து போங்க. சாரதா, உன் அப்பாவா இல்லைனாலும் ஒரு நாயத வீட்டுல இருக்க விடமா. உன்னை பழிவாங்க நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நான் பாடம் கல்பிக்கிறப்பா. நான் இப்ப கூட ஜெயில இருந்து நான் நேரம் உன்னை பார்க்க வரலப்பா. அங்க போனேன், அந்த பிரபாவதி வீட்டுக்கு போனேன். அங்க வேலுமணி எல்லாரும் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு வந்திருக்கேன். தொப்பாருமா, தொப்பாரு எல்லாத்தையும் அடிச்சு மிதிச்சிட்டு வந்திருக்கேன். பழி வாங்குற புத்தி உங்க ரத்தத்துல இருந்து குணத்துல இருந்து மாறவே மாறாது. நீங்க இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. முதல்ல வெளியே போங்க. எங்க போங்க? திருநெல்வேலிக்கு போங்க. அங்க எனக்கு யாருமா இருக்கு? அங்க உங்க சொத்து இருக்கு. இல்லப்பா, நான் ஜெயில இருக்கும்போது அதெல்லாம் யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்கப்பா. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே சொத்து என்ன போல சாரதா நீ ஒருத்திதாப்பா. என்ன வெறுத்துறாதப்பா, என்ன வெறுக்காதப்பா. யோகி, முதல்ல அவரை வெளியே போக சொல்லுங்க. மேடம் மாமா இருக்கட்டும். இத பாருங்க யோகி, உங்களுக்கு அவர் மேல பாசம் இருந்தா உங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஆனா இனிமே இந்த வீட்டுக்கு வராது. கூட்டிட்டு போங்க யோகி, கூட்டிட்டு போங்க. இல்ல நீங்க போங்க. மாமா நீங்க போங்க. சாரதா, மாமா வாங்க. நான் போக மாட்டேன். வாங்க மாமா. நான் போக மாட்டேன். மாமா ப்ளீஸ் வாங்க. இந்த வாசல்ல செத்து விழுவேட தவிர நான் இங்க போக மாட்டேன். நான் மாமா, போக மாட்டேன். ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் சொல்லிட்டேன், நான் மாமா. போகவே மாட்டேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.